ஃபஸ்ட்டு வந்து நான் காக்கா முட்டை பண்ணேன். படம் சக்ஸஸ்ஸு, சூப்பர், எல்லோரும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. செகண்ட் படம் வந்து அப்பா பண்ணேன், அந்த படமும் ஹிட்டு. ஸோ நான் இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நிறைய படம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னை யாருமே கூப்பிடல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸ் வந்து நான் உட்காந்துட்டேன், எனக்கு படமே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது நான் இன்னும் ஜெயிக்கல போல அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னான். ஸோ அது ஆல்ரெடி நான் தேடிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தோன்னே எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஆக்சுவலாக நானும் பார்த்துருக்கேன், காக்கா முட்டையும் பார்த்துருக்கேன், அப்பாவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நல்லா பண்ணுற பையன் தானே சொல்லிட்டு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணோம். ஸோ அப்படி தான் விக்கி உள்ள வந்தாப்புல. சரியான ஆட்களுக்கு சரியான இடம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் எமோஷனல் ஆகிட்டு. ஓகே, ஸோ இவ்வளோ சொல்கிறாரு. அது அது அந்த ஏன்னா 10 வருஷம் சொல்லும் போது நீங்கள் வந்து இத்தனை படங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. ஸோ கன்ஃபார்மாக நம்ம இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அது உங்களுக்கு ஃபீனிக்ஸ் இருக்குமா? ஆக்சுவலாக இல்லை, ஃபீனிக்ஸ் வந்து அப்படி இருக்காது. நான் எதிர்பார்க்காத ஒன்று எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை நான் சொல்ல மாட்டேன் மாஸ்டர். எதிர்பார்க்காத ஒன்று கொடுத்துருக்காங்க மாஸ்டர் மேலே ஒரு நம்பிக்கை.